ஹிட்டாச்சி நிறுவனத்தின் 1000 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தமானது தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு உயர்தர தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி எலக்ட்ரானிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் விரிவாக்க திட்டம் மற்றும் செங்கல்பட்டில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி விரிவாக்க திட்டம் ஆகிய திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. ஹிட்டாச்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் 3 முதல் 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி குழுமத்தை சார்ந்த உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கும் செங்கல்பட்டில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி திட்டத்தின் விரிவாக்கத்திற்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 1000 உயர்தர தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் சாய்குமார், தொழில்துறை செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. ஹிட்டாச்சி நிறுவனத்தின் 1000 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தமானது தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு உயர்தர தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி எலக்ட்ரானிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் விரிவாக்க திட்டம் மற்றும் செங்கல்பட்டில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி விரிவாக்க திட்டம் ஆகிய திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. ஹிட்டாச்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் 3 முதல் 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி குழுமத்தை சார்ந்த உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கும் செங்கல்பட்டில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி திட்டத்தின் விரிவாக்கத்திற்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 1000 உயர்தர தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் சாய்குமார், தொழில்துறை செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. ஹிட்டாச்சி நிறுவனத்தின் 1000 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தமானது தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு உயர்தர தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி எலக்ட்ரானிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் விரிவாக்க திட்டம் மற்றும் செங்கல்பட்டில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி விரிவாக்க திட்டம் ஆகிய திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. ஹிட்டாச்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் 3 முதல் 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி குழுமத்தை சார்ந்த உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கும் செங்கல்பட்டில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி திட்டத்தின் விரிவாக்கத்திற்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 1000 உயர்தர தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் சாய்குமார், தொழில்துறை செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.